ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மேக்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 6 கிளாஸஸ் முடிஞ்சிச்சு. இது 7th கிளாஸ். இன்னைக்கான 25 கொஸ்டின் வந்து நம்ம எடுத்து வந்திருக்கேன். ஒன்னொன்னா நீங்க பாருங்க. ஒரு கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ண நீங்களே போட்டு பாருங்க. இப்ப அந்த கொஸ்டின் ஷோ ஆகுதுன்னா உடனே பாஸ் பண்ணிட்டு அதை ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆன்சர் நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் எழுதின ஃபீல் கிடைக்கும். நீங்க வந்து எப்படி ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணணும் ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இன்னைக்கான கொஸ்டின்ஸ் உள்ள போகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, a trader sell a watch at a loss of 28% if he had sold it for 280 more. ஓகேவா? he would have made neither a profit nor a loss. What is the cost price of the watch? ஒரு வியாபாரி ஒரு கடிகாரத்தை 28% நஷ்டத்தில் விற்கிறார். ஓகேவா? ஒருத்தங்க என்ன பண்றாங்க, அவங்களோட பொருள் ஒரு சம் அமௌண்ட் இருக்கு. ஓகேவா? அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, 28% லாஸ்ல விற்கிறாங்க. 28% லாஸ்ல விற்கிறாங்க. ஓகேவா? அது எவ்வளோன்னு நமக்கு தெரியல. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை 280 ரூபா அதிகமா வச்சு வித்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வந்திருக்காது, எந்த ஒரு லாஸும் வந்திருக்காதாம். ஓகேவா? இது வந்து காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ். நமக்கு இது தெரியல. காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100% எடுத்துக்குவோம். ஆனா மணி எவ்வளோன்னு தெரியல. ஆனா அவங்க 28% கம்மியா, அதாவது லாஸ்ல வித்திருக்காங்க. செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க, ஒருவேளை 280 ரூபா அதிகமா வச்சு அவங்களோட காஸ்ட் பிரைஸ் கூட 250 ரூபா அதிகமா வச்சு வித்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லாம லாஸும் இல்லாம அதே பிரைஸ்க்கு வித்திருப்பாங்க. அப்போ அந்த காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க. இப்போ நம்ம காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 28% குறைஞ்சிருக்கு. ஒருவேளை அது வந்து 280 ரூபா அதிகமா வச்சு வித்திருந்தா அதே அளவுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அந்த 28% குறையாம அப்ப 100க்கே வித்திருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன அவங்க சொல்ல வர இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். இந்த 280 ரூபாய் அதிகமா வச்சு வித்திருந்தால் அவங்க ஒரே எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்ல, லாஸும் இல்ல. அதே 100%க்கு வித்திருப்பாங்க. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த 28 வந்து குறைஞ்சிருக்கு. ஒருவேளை குறையல அப்படின்ற பட்சத்துல இங்க என்ன வந்திருக்கும், அந்த 100%ஆ இருக்கிறது இங்க அதே 100ஆ இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப அவங்க இந்த 28% கம்மியா வச்சது தானே இந்த ஒரு 280. ஏன்னா நம்ம அந்த ஒரு 250 ஆட் பண்ண உடனே அதே 100% இருந்துருச்சு. அப்போ இந்த 28% அவங்க கம்மியா வச்சு வித்திருக்காங்க இல்லையா, அந்த 28% அப்படிங்கிறது தான் 280 ரூபாய். ஓகேவா? அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் நம்ம எவ்வளவு எடுத்துக்கோம், 100%. இப்போ 100%னா என்ன அப்படிங்கிறது தான் இங்க கேக்குறாங்க. ஓகேவா? நம்ம எப்படி எழுதலாம்னா 280 அப்படிங்கிறது 28% அப்படின்னா 100%ங்கிறது எவ்வளவு? இது நம்ம அடிச்சோம் அப்படின்னா 1000 rupees. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 1000 rupees. ஓகேவா? இதை நம்ம இப்படியும் அடிக்கலாம். இங்க பாருங்க, இப்படி அடிச்சீங்கன்னா 10, இதை நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 1000 rupees. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு புரியலன்னா அகைன் ரிப்பீட்டா இன்னொரு டைம் பாருங்க. அப்பதான் இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இந்த இந்த ஒரு பாயிண்ட் வந்து இஃப் ஹி சோல்ட் இட் ஃபார் 280 மோர் அப்படி இந்த இந்த இதை வந்து நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகேவா? ஒரு 2-3 டைம் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average of 44 students of a class is 34 years. If the age of the teacher is also included, the average age of the whole group becomes 35 years. The age of the teacher is. ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஆவரேஜ் டாபிக்ல இருந்து வந்திருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல 44 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 44 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் ஏஜ் என்னன்னா 34. ஓகேவா? ஆவரேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 44 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒரு ஏஜ் இருக்கும். அதை எல்லாத்தையுமே மல்டிபிள் ஆட் பண்ணாதான் அதோட ஆவரேஜ் ஏஜ். ஆட் பண்ணி 44ஆல அடிச்சோம்னா இதுதான் ஆவரேஜா. இப்போ நமக்கு டோட்டல் ஏஜ் வேணும்னா என்ன பண்ணுவோம், இதை மல்டிபிள் பண்ணுவோமா? ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ அந்த 44 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் என்னவா, 34. இப்போ டீச்சர் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அவங்களோட ஆசிரியரையும் ஆட் பண்ணும்போது, ஓகேவா? ஆசிரியர் ஆட் பண்ண இங்க என்ன ஆகும், 44 ஸ்டூடெண்டா இருக்கிறது ஆசிரியர் ஆட் ஆகி 45ஆ மாறிடும். ஏன்னா இங்க ஒரு டீச்சர் ஆட் ஆயிருக்காங்களா. இங்க டீச்சர் பிளஸ் ஸ்டூடெண்ட் இது ரெண்டும் சேர்த்து 45. அப்ப அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எவ்வளவு இருக்கும், 35 இயரா இருக்கும். இந்த ஆவரேஜ் 34ல இருந்து 35ஆ மாறிடுச்சு. இதுக்கு நம்ம ஈஸியா ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம். எப்படின்னா, இப்போ இந்த ஆவரேஜ்ல எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கு, 34ல இருந்து 35 பிளஸ் 1 இருக்கா. அதே மாதிரி இங்க கவுண்ட்ல எவ்வளவு ஆயிருக்கு, 44ல இருந்து 45 பிளஸ் 1 இருக்கா. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து இங்க மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா?
இதை வந்து இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணா அதுதான் டீச்சரோட ஏஜ். இப்போ 44 இன்ட்டு 1 அப்படிங்கிறது என்ன? 44. இப்போ இங்க 1 இன்ட்டு 35 அப்படின்னா என்ன? 35. இப்போ 79 இயர்ஸ். இப்போ டீச்சரோட ஏஜ் என்னவா? 79 இயர்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 44 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் 34. ஒருவேளை இப்போ டீச்சர் ஆட் ஆனதுக்கு அப்புறம் ஆவரேஜ் வந்து 36. ஒருவேளை இங்க 35ன்னு கொடுத்துருக்காங்க, ஒருவேளை 36ன்னு கொடுத்தா எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2. இங்க எவ்வளவு? அதே, ஆனா 1 தான், ஆவரேஜ்ல மட்டும் 2 ஆயிருக்கு. அப்போ இதை நம்ம இப்படி மல்டிபிள் பண்ணா எவ்வளோ? 88. அப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணா எவ்வளோ? 36. ஓகேவா? இதை நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும்? ஓகேவா? இப்ப டீச்சரோட ஏஜ் அப்படிங்கிறது 124 இருந்திருக்கும். ஓகேவா? ஒருவேளை இங்க 2 இங்க 1ன்னோனே இப்படி 2னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. அதனாலதான் இது சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A child inflate a balloon, increase its size by 50%. Later, while trying it, the balloon size decreased by 20%. What is the overall percentage change? ஒரு குழந்தை பலூனை ஊதுகிறது, அதன் அளவு 50% அதிகரிக்கிறது. பின்னர் கட்டும்போது அதன் அளவு 20% குறைகிறது. மொத்த சதவீதம் மாற்றம் என்ன? ஓகேவா? ஒரு பலூன் இருக்கு. ஓகேவா? ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூனை ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஊதுது. அப்ப ஊதும் போது எவ்வளவு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதான்? 50%. ஓகேவா? இப்ப 50%னா என்ன? 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட். அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? அப்போ 2ல இருந்து 3 மாறுது. அப்போ இங்க 2ல இருந்து 3 1 இன்க்ரீஸ் ஆகுதா? நெக்ஸ்ட் 20% கட்டும் போது 20% டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்ட் இல்ல, 20% டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ 20%னா என்ன? 1/5. எப்படி வந்துச்சு அப்படின்னா 20/100 அப்படின்னா இதை அடிச்சோம் அப்படின்னா 1/5 வரும். ஓகேவா? இது வந்து டிக்ரீஸ், அது வந்து இன்க்ரீஸ், இது வந்து டிக்ரீஸ். ஓகேவா? இப்ப 5 இருக்கிறது 4 மாறிடுது. ஓகேவா? ஏன்னா இது டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆனாதான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. இது எவ்வளோ? I2 10, நாமும் 12. ஓகேவா? இங்க இப்போ இவ்வளோ இருந்தது, இவ்வளோ ஆகிருக்கு. இப்போ இதனுடைய சேஞ்சஸ், ஓவரால் பெர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து இது 10ல இருந்து 12க்கு போயிருக்கு. அப்போ எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2. எதுல இருந்து? இந்த 10ல இருந்து இன்டூ 100. ஓகேவா? இதை அடிச்சோம் அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவராலா. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நீங்க இதை இவ்வளோ இந்த மாதிரி ஸ்டெப்பாவும் போடலாம். இன்னொன்னு எப்படி போடலாம்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா இப்போ 100ல இருந்து 150 ஆயிருக்கா, இங்க 100ல இருந்து 80 ஆயிருக்கு. இப்படியும் போடலாம். ஓகேவா? இங்கேயும் அதே வேல்யூ தான் வருது பாருங்க. நாமும் 12, I2 10. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10ல. ஓகேவா? 20%. இப்படியும் போடலாம், நீங்க இப்படியும் போடலாம். ஓகே, இதுவும் ஒரு மெத்தடு, இதுவும் ஒரு மெத்தடு. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. இது நம்ம இந்த மாதிரி இந்த ஒரு டைப்ல போறோம். இது அப்படியே நம்ம போடுறோம். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். After selling an article at a discount of 37%, the profit percentage obtained is 50%. What is the markup percentage? ஒரு பொருள் 37% தள்ளுபடியில் விற்கப்படும் போது 50% லாபம் கிடைக்கிறது. ஓகேவா? அதனுடைய மார்க்அப் பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்குது? 100ல இருந்து 37% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஓகேவா? அப்ப 37% அப்படின்னு குறைக்கும் போது 100ல இருந்து 37 போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு? 63. அப்போ எவ்வளவுக்கு செல் பண்றாங்க? 63%க்கு தான் செல் பண்றாங்க. இது மார்க்டு பிரைஸ், இது வந்து செல்லிங் பிரைஸ். ஓகேவா? இப்ப 63 தான் செல் பண்றாங்க. அப்போ இந்த 63 அப்படிங்கிறது என்னன்னா, இங்க பாருங்க, த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவோ 50%. ஓகேவா? இப்போ காஸ்ட் பிரைஸ்ன்றது 100 இருந்தா, இது செல்லிங் பிரைஸ் 150 மாறும். ஏன்னா 50 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50 ப்ராஃபிட் வச்சு வித்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 63 அப்படிங்கிறது தான் 150 அப்படின்னா, இந்த 100 எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா?
ஓகேவா? இப்ப இத நம்ம அடிச்சோம் அப்படின்னா, இங்க எவ்வளோ கிடைக்குது? இந்த 21 இன்டு 2 எவ்வளோ? 42. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 42. ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ன்றது 42. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? காஸ்ட் பிரைஸ்னா என்ன? செல்லிங் பிரைஸ்னா என்ன? மார்க் பிரைஸ்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சிபி அப்படிங்கிறது எவ்வளோ? சிபி அப்படிங்கிறது 42%. எஸ்பி அப்படிங்கிறது என்ன? 63. மார்க் பிரைஸ் எவ்வளோ? 100. ஓகேவா? இப்போ இங்க இருந்து இங்க 50% அதிகமா வச்சு வித்திருக்காங்க. வந்துருச்சா? இப்போ இங்க இருந்து எவ்வளோ? 37% டிஸ்கவுண்ட். இப்போ இது எல்லாமே கரெக்ட்டா அவங்க குடுத்த கொஸ்டின்க்கு ஏத்த மாரி நம்ம கொண்டு வந்துட்டோமா? இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எவ்வளோ மார்க்அப் பண்ணியிருக்காங்க? ஏன்னா அவங்க ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் குடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் குடுத்துட்டாங்க. அவங்க யூசுவலா என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்ன? இப்போ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்பாங்க. ஆனா, இப்போ அவங்க அத குடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எவ்ளோ மார்க்அப் வச்சிருக்காங்க? எவ்ளோ அதிகமா மார்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ எவ்ளோ எவ்ளோ டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கணும். 42 100ல இருந்து 42க்கு எவ்ளோ டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 58ஆ? இப்போ 58 அப்படிங்கிறது எதுல இருந்து? 42ல இருந்து தான் அதிகம். ஓகேவா? இப்போ இத நம்ம அடிச்சோம் அப்படின்னா, எவ்ளோ கிடைக்கும்னா, 138.10. ஓகேவா? இவ்ளோ பெர்சன்டேஜ் வந்து அதிகமா வச்சு வித்திருக்காங்க. சாரி அதிகமா மார்க்அப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா, அகைன் ஒரு டைம் ஃபர்ஸ்ட்லருந்து எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, அவங்க என்ன குடுத்துருக்காங்களோ அத அப்படியே எழுத ட்ரை பண்ணணும். இப்போ டிஸ்கவுண்ட்ன்றது எதுலருந்து கிடைச்சிருக்கு? இங்க காஸ்ட் பிரைஸ்னா ஃபர்ஸ்ட் என்னது? செல்லிங் பிரைஸ்னா என்னது? மார்க் பிரைஸ்னா என்னது? இப்ப டிஸ்கவுண்ட்னா எதுலருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க? மார்க் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்னா எதுலருந்து ப்ராஃபிட் கிடைக்கும்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? Next, if third proportional of 9 and 60 be x, and then what is the value of x? ஓகேவா? இப்போ third proportional ஓகேவா? third அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா b into b divided by a. இதுவே mean proportion அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா root of a into b. இதுல எது a? இது வந்து a, இது வந்து b. ஓகேவா? இப்போ நம்ம third proportion கொடுத்திருக்கனால என்ன பண்ணோம் அப்படின்னா b 60 into 60 divided by ஏனா எவ்வளோ 9. ஓகேவா? இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா 2 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். அப்போ 20 into 20 400 அவ்வளவுதான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன? b into b divided by a. மீன் ப்ரொபோர்ஷன் என்ன? ரூட் ஆஃப் ab. ஓகேவா? இது சிம்பிள் கொஸ்டின். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் இதை போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட். A person saves 60% of his income. If his expenditure is 520, then what is his income என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட இன்கம் நமக்கு தெரியாது. அதை நம்ம என்ன எடுத்துக்குவோம்? 100% அவங்களோட இன்கம். ஓகேவா? அவங்க எவ்வளவு சேவ் பண்றாங்களாமா? 60% சேவ் பண்றாங்களாம். அப்போ மீதி எவ்வளவு இருக்கு? 40% செலவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? செலவு பண்ணியிருப்பாங்க 40%. ஓகேவா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 520. அதாவது இந்த 40% அப்படிங்கிறது தான் 520. அப்போ அவங்களோட இன்கம்ங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸி. நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த 40% அப்படிங்கிறது தான் 520 அப்படின்னா, இந்த 100%ங்கிறது எவ்வளோ? இதை எப்படி நம்ம ஈஸியா போடலாம்? 520 டிவைடட் பை 40 அப்படின்னா 100ங்கிறது எவ்வளோ? நம்ம அடிச்சோம் அப்படின்னா 1300. ஓகேவா? அவங்களோட இன்கம் அப்படிங்கிறது எவ்வளோ? 1300 அப்படிங்கிறது அவங்களோட இன்கம். இதுதான் ஆன்சரு. ஓகேவா? ஒருவேளை சேவிங்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ 40 அப்படிங்கிறது தான் 520 அப்படின்னா, 60 அப்படிங்கிறது எவ்வளோ? அப்படி இல்லன்னா இதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க சேவிங்ஸ் கேட்டா இப்படி இன்கம் கண்டுபிடிச்சுட்டு மைனஸ் பண்றத விட, நீங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த 60% எவ்வளோன்னே பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட். The amount of a sum is 2500 at a 10% per annum compound interest. ஓகேவா? Compounded annually in 2 years will be. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தா என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போட ஃபார்முலா. இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆனா நம்ம அதை போட தேவையில்ல. இதுல வந்து நம்ம ஃபார்முலா இல்லாம போட்டா ஈஸியா போட முடியும். எப்படின்னா, இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ரேட் எவ்வளோ? 10% வந்து குடுத்துருக்காங்க. 10%க்கு கூட்டு வட்டி குடுத்துருக்காங்க. அப்போ 10%ன்றது என்ன? 1 டிவைடட் பை 10.
இப்படி வந்தது அப்படின்னா 10/100 ஈக்குவல் டு 1/10. ஓகேவா? இப்போ 10% அப்படிங்கிறது 1/10 இப்போ நம்ம என்ன பண்ணணும், எத்தனை இயர்னு பார்க்கணும். 2 இயர்ஸா? ஃபர்ஸ்ட் இயர் என்ன ஆகுது, இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் என்னவாகுது, 10 இருக்கிறது 11 மாறும். ஓகேவா? இதே மாதிரி செகண்ட் இயர் என்னவாகுது, அதே மாதிரி 10 இருக்கிறது 11 மாறும். அவங்க ஒருவேளை தேர்ட் இயர் கொடுத்தாங்கன்னா நீங்க அகைன் ஒரு 10ல இருந்து 11 மாறுதுன்னு போகணும். நீங்க 2 இயர் கொடுத்தனால நம்ம 2 வச்சுட்டோம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணோம். 10 × 10 100, இது 121. ஓகேவா? இப்ப நமக்கு என்ன தெரியும், சம் தெரியும். அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த சம்ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறமா மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க எவ்வளவு, இந்த 100 அப்படிங்கிறது தான் இந்த 2500. அப்போ இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அது எவ்வளவு ஆகியிருக்கும் அப்படிங்கறத நம்ம இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா அது கிடைக்கும். ஓகேவா? இப்ப 2500 அப்படிங்கிறது தான் இந்த 100 அப்படின்னா 121 அப்படிங்கிறது என்ன. ஓகேவா? 2 0 கேன்சல் ஆயிரும். இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3025. ஓகேவா? அவங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 3025 மாறி இருக்கும். ஓகேவா? ஃபார்முலா இல்லாம இந்த மாதிரி சம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இப்படி போட்டா ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட், one pipe can fill a tank in 10 minutes, while another pipe can empty the completely filled tank in 20 minutes. If both pipes are open together when the tank is empty, how many minutes will it take to fill one half of tank? ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டேங்க் இருக்கு, தண்ணி டேங்க் வச்சுக்கோங்க. இந்த தண்ணி டேங்க்ல என்னவாகுதான், இங்க இருந்து ஒரு பைப்ல தண்ணி ஊத்திட்டு இருக்கு. ஓகேவா? தண்ணி ஊத்துறது வந்து எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுல் டேங்கை ஃபில் பண்ண 10 நிமிஷம் எடுத்துக்கும். ஓகேவா? இப்படி ஊத்திட்டு இருக்கு இந்த பைப்பு, 10 நிமிஷத்துல ஃபுல் டேங்கை ஃபில் பண்ணும். அதுவே இங்க ஒரு டேங்க் வந்து இந்த ஊத்துற தண்ணியெல்லாம் எம்டி பண்றதுக்கு இங்க ஒரு டேங்க் இருக்கு. ஓகேவா? அது வந்து ஒரு கம்ப்ளீட் டேங்கை ஒரு 20 நிமிஷத்துல எம்டி பண்ணும். அவங்க குடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஃபில் பண்ற டேங்க் வந்து எவ்வளவு நிமிஷத்துல இது ஃபில் பண்ணுது, 10 மினிட்ஸ். எம்டி பண்ற டேங்க் வந்து எவ்வளவு நிமிஷம் எடுத்துக்குது, 20 நிமிஷம். இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா 20 தான் எல்சிஎம்ஏ. இப்போ இது வந்து 2 டைம்ஸ், இது வந்து 1 டைம்ஸ். இதனோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிச்சா நமக்கு. இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ரெண்டுமே அட் டைம்ல ஒர்க் பண்ணா. ஓகேவா? இப்போ இங்க 2 யூனிட் ஊத்த இங்க ஒரு யூனிட் வெளியே போயிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு யூனிட் நம்பும், ஒரே யூனிட் தான் நம்பும். இப்போ இங்க பாருங்க, ஃபில் பண்றது 2 யூனிட் அப்படின்னா வெளியே போறது 1 யூனிட். அப்ப மீதி எவ்வளவு யூனிட், 1 யூனிட் தான் ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன கேக்குறாங்க, அந்த டேங்க் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ண வேணாமா, ஆஃப் டேங்க். இதுதான் ஃபுல் டேங்கோட குவான்டிட்டி. இதுல ஹாஃப் தான் சொல்றாங்க. அப்போ ஆஃப் அப்படிங்கிறது எவ்வளவு, 10. 10 2 பேரும் சேர்ந்து நிரப்பினா ஒரு டைம் தானே வரும். அப்போ 10 மினிட்ஸ்ல நிரப்ப முடியும். ஹாஃப் டேங்க 2 பைப்புமே திறந்து இருக்கும் போது, ஓப்பன்ல இந்த ஊத்திட்டு இருக்க டைப்பு திறந்திருக்கு, வெளியே போயிட்டு இருக்க பைப்பு திறந்திருக்கு. இது ரெண்டுமே அட் அ டைம்ல ஓபன் பண்ணி விடும் போது ஹாஃப் ஆஃப் த டேங்கை ஃபில் பண்ண 10 நிமிடங்கள் ஆகும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A shop that sell towel has offers going on, wherein customers can buy 2 towels and get 3 free. What is the percentage discount that the customer get? இந்த மாதிரி buy 1 get 3 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா, இது இந்த மாதிரி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து டிஸ்கவுண்ட் டாபிக்ல இருந்து வந்திருக்கு, தள்ளுபடி இந்த டாபிக்ல இருந்து. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி buy 1 get 1, buy 2 get 3. ஓகேவா? இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, டோட்டலா எவ்வளவு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இங்க ஒரு 2, இங்க ஒரு 3, மொத்தமா எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு அவங்க கிட்ட வந்திருக்கு, 5, எவ்வளவு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ 2 வாங்கினா 3 ஃப்ரீ, 2க்கு வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, 3 ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க டிஸ்கவுண்ட் தான் கேட்கறாங்க, ஃப்ரீயா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு தான் பாக்குறாங்க. ஓகேவா? 2 காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ டிஸ்கவுண்ட்ங்கிறது காசு கொடுக்காம இது ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. அப்போ 3 into 100 இதை அடிச்சோம் அப்படின்னா 20, 60%. 60% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிருக்கு அந்த பொருள். ஓகேவா? 5 பொருள் வாங்கியிருக்காங்க. அதுல வந்து 3 பொருளை ஃப்ரீயா வாங்கியிருக்காங்க. 2 பொருளை மட்டும்தான் காசு கொடுத்து, ஏன்னா 2 வாங்கினா 3 ஃப்ரீ. ஓகேவா? அதை நம்ம சதவீதத்துல கேட்கறதுனால 100 போட்டு இது பண்ணோம்னா 60% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 train are moving in a opposite direction. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ஆப்போசிட் டைரக்ஷனா சேம் டைரக்ஷன் பார்த்துக்கோம். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும், ஸ்பீடை வந்து ஆட் பண்ணணும். இதுவே சேம் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இதை வந்து மைனஸ் பண்ணணும்.
ஓகேவா? இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அட் ஸ்பீட் ஆஃப் 50 கிலோமீட்டர் per hour, 90 கிலோமீட்டர் per hour. The length of one train is 430 meter. The time taken by them to cross each other in 31 seconds. The length of the other train. ஓகேவா? இப்போ இன்னொரு ட்ரெயின் 2 ட்ரெயின் இருக்கு. அதுல ஒரு ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ட்ரெயினோட லென்த் என்னன்றதை கேட்கறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இங்க எல்லாமே மீட்டர் பை செகண்ட்ல இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ஸ்பீடு மட்டும் கிலோமீட்டர் per hourல இருக்கு. ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணணும்? ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். அப்ப 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். 50 கிலோமீட்டர் per hour பிளஸ் 90 கிலோமீட்டர் per hour. இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு? 140 கிலோமீட்டர் per hour. இதை நம்ம மீட்டர் per செகண்டுக்கு மாத்தணும். 140 அது என்ன பண்ணணும்? 5 divided by 18. இப்போ கிலோமீட்டர் per ஹார்ல இருந்து மீட்டர் per செகண்டுக்கு மாத்தணும் அப்படின்னா 5 divided by 18. இதுவே வந்து மீட்டர் per செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் per ஹார்னா 18 divided by 5 அப்படியே இதாயிருக்கும். ஓகேவா? ஓகே, இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குன்னா 38.89. ஓகேவா? மீட்டர் per செகண்ட். ஓகேவா? இப்ப நம்ம இதுல அப்ளை பண்ணணும். இப்ப என்ன அப்படின்னா இப்ப நமக்கு என்ன தெரியும்? நமக்கு டைம் தெரியும். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதுதானே ஃபார்முலா. இப்போ நமக்கு ஸ்பீடு தெரியுது எவ்வளோ? 38.89. டைம் எவ்வளோ? 31 செகண்ட்ஸ். இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு ஹோல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா 1205.56. இதுதான் ஹோல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அந்த 2 ட்ரெயினும் சேர்ந்து கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இப்போ நமக்கு ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து கொடுத்துட்டாங்க, இன்னொரு ட்ரெயினோட லென்த் கேட்கறாங்க. அப்போ ஒரு ட்ரெயினோட லென்த் அப்படிங்கிறது 430. அப்போ இந்த 1205ல இருந்து இந்த 430 ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட இதை மைனஸ் பண்ணா இன்னொரு ட்ரெயின் கிடைக்குதா? இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னா 775.56. அப்ப இன்னொரு ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னா 775.56. ஓகேவா? சோ இப்ப என்னன்றது புரிஞ்சா இந்த கான்செப்ட். இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இப்போ கிலோமீட்டர் per ஹார்ல இருந்து மீட்டர் per செகண்ட்ல மாத்தணும். ஏன்னா நீங்க எடுத்த உடனே இந்த கிலோமீட்டர் per ஹார் நோட்டீஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா அப்படி போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே வராது. அகைன் அண்ட் அகைன் அடிச்சு போட்டே இருப்பீங்க, டைமே போயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்லயே நீங்க கிலோமீட்டர் per ஹாரா மீட்டர் பை செகண்டா எதுல கேட்டிருக்காங்க, நம்ம எதுல மாத்தணும்ன்றத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். In an election, 4 candidates received இவ்வளோ அவார்ட் கிடைச்சிருக்கு. 4 பேர் நின்று இருக்காங்க எலெக்ஷன்ல, 4 பேருக்கு இவ்வளோ ஓட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? The difference between the winning candidates votes percentage and runner up candidate vote percentage. ஓகேவா? இவங்க 2 பேரோட டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல. ஃபர்ஸ்ட் என்ன? ஒருத்தங்க வின் பண்ணிருக்காங்கன்னா இருக்கிறதுல யார் அதிகமா வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வின் பண்ண கேண்டிடேட் எவ்வளவு பெற்றிருக்காங்க? 1426 ஓட்டு பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ரன்னர் அப்பா என்ன பண்ணுவாங்க? இதை விட செகண்ட் பொசிஷன்ல இருக்கவங்க தானே ரன்னர் அப். அப்போ செகண்ட்ல எவ்வளவு இருக்கு? 1242. இப்ப இவங்க தான் வின்னர், இவங்க தான் ரன்னர். ஓகேவா? அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் வின்னர் அண்ட் ரன்னர் கேண்டிடேட் இவங்க 2 பேரோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? அதை என்ன பண்ணணும்னா பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. பெர்சன்டேஜ்னா என்ன பண்ணும்? ஹோலா எவ்வளவு ஓட் கிடைச்சிருக்கோ அதுல இருந்தா பெர்சன்டேஜ் எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப வின்னர் வந்து ரன்னரை விட எவ்வளவு ஓட்டு அதிகமா பெற்றிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இப்ப அதனுடைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 184. ஓகேவா? ஒருவேளை இப்ப வந்து வின்னர்ன்றவங்க ரன்னரை விட எவ்வளவு ஓட்டு அதிகமா பெற்றிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா 184 டிவைடட் பை ரன்னர்ல இருந்து தான் அதிகமா பெற்றிருக்காங்க. அப்போ ரன்னரை நம்ம இங்க கீழே வச்சு இந்த பெர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஆனா அவங்க இதை கேட்கல. ஒருவேளை இதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்படி கேட்டா எப்படின்றத நான் சொல்றேன். இப்ப சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இவங்க 2 பேரோட டிஃபரன்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் டோட்டல் ஓட்ல அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ 184 அப்படிங்கறதா இவங்க டிஃபரன்ஸ். இப்போ டோட்டல் ஓட்டு மொத்தமா வாக்களிக்கப்பட்டது எவ்வளவு? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும். இந்த 4ஐயும் ஆட் பண்ணணும். 4 கேண்டிடேட் பெற்ற ஓட்டையுமே ஆட் பண்ணணும். பிளஸ் 832 பிளஸ் 1426 பிளஸ் 1100 இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 4600 கிடைக்கும். அப்போ டோட்டலா எவ்வளவு போல் பண்ணியிருக்காங்க? இவ்வளவு. ஓகேவா? அப்போ டோட்டல்ல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம இது பண்ணணும். இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா 4% ஓட்டு தான் இவங்களோட டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா, எப்படி இருக்கு நடத்துறது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் எங்களுக்கும் தெரியும். ஓகேவா?
Next, the sum of 7 consecutive number is 168. What is the sum of the largest and the smallest number? ஓகேவா? 7 consecutive number. Consecutiveனா நம்பர்னா தொடர்ச்சியான எண்கள். 1, 2, 3, 4 இதுதான் கன்சிகேட்டிவ்னா தொடர்ச்சியா இருக்கிறது. ஓகேவா? இப்போ 7 கன்சிகேட்டிவ் நம்பரோட சம் அப்படிங்கிறது 168. ஓகேவா? இப்போ அந்த என்ன பண்ணணும்? சம்முன்னு கொடுத்தாங்க. சம்னா என்ன? 7 எண்கள்னு அர்த்தம். அப்போ இதனுடைய ஆவரேஜ் தெரியும்னா நம்ம என்ன பண்ணலாம்? 168ல 7ஆல அடிச்சோம் அப்படின்னா அதோட ஆவரேஜ் தெரியுமா? ஏன்னா 7 நம்பரை கூட்டி இவ்வளோ வந்திருக்காமா. அப்போ நமக்கு ஆவரேஜ் வேணும்னா 7ஆல அடிச்சா கிடைக்குமா? அப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது என்னன்னா இது அடிச்சா 24 அப்படிங்கிறது தான் ஆவரேஜ். ஓகேவா? அப்போ ஆவரேஜ் அப்படின்றது என்னவா இருக்க முடியும்? இப்போ வந்து 1, 2, 3, 5, 7 இப்போ இப்படி இருக்கு. ஒரு 5 நம்பர் இருக்குன்னா, இப்போ ஆட் நம்பரா இருந்தா எது நடுவுல இருக்கோ அதுதான் ஆவரேஜ். ஓகேவா? இதுவே 1, 2, 3, 5, 7, 8 இது வந்து இப்ப ஈவன் நம்பரா இருக்கு. 2, 4, 6 ஓகேவா? அப்ப ஈவன் நம்பரா இருந்தா நடுவுல இருக்கிற 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும். அதுதான் ஆவரேஜ். ஓகேவா? இங்க வந்து 7ன்னு குடுத்துட்டாங்க. 7ன்னா அப்ப நடுவுல இருக்கிறது ஆவரேஜா இருக்கும். அப்போ இங்க ஒரு 3 நம்பர் இருந்திருக்கும். இங்க ஒரு 3 நம்பர் இருந்திருக்கும். அப்போ இதுதான் நடுவுல இருக்கிறது தான் ஆவரேஜ். இங்க ஒரு 3 நம்பர், இங்க ஒரு 3 நம்பர். இப்போ அங்க கன்சிகூட்டிவ் நம்பர்ன்னு சொன்னது ரொம்ப நமக்கு ஈஸியா போச்சு. ஓகேவா? இதுவே ஆட் அண்ட் ஈவன் சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். இப்போ கன்சிகூட்டிவ்னா அடுத்தடுத்த நம்பரா தான் இருக்கும். இங்க 25, இங்க 26, இங்க 27. ஓகேவா? இப்போ இதோட முன்னாடி நம்பர் இருக்கும் 23, 22, 21 தானே இருக்கும். அப்போ இப்போ இது வந்து ஆட் அதாவது 7 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஓகேவா? அதனால நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஈவன் நம்பரா இருந்தா வேற மாதிரி எடுத்திருப்போம். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஆவரேஜ். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த 7 நம்பர்ல இருக்கிறதுலே அதிகமா லார்ஜஸ்ட் நம்பர் எது? ஸ்மாலஸ்ட் நம்பர் எது? அத 2யுமே ஆட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? லார்ஜஸ்ட் நம்பர்ன்றது 27. ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்றது 21. இப்ப இது 2யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 48. இதுதான் ஆன்சரு. ஓகேவா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. The average of first 5 odd natural number is ஓகேவா? முதல் 5 ஒற்றை இயல் எண்கள் சராசரி என்ன? ஓகேவா? ஆட் நம்பரோட ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஆட் நம்பர்னா என்ன? 1, 3, 5, 7, 9 முதல்ல 5 தான் கேக்குறாங்க. ஓகேவா? அதனால நான் ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 25. எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5 5 நம்பரை சேர்த்திருக்கோம். அப்ப 5ஆல அடிச்சோம்னா அதுதான் ஆவரேஜ். அப்போ 5 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆவரேஜ். ஓகேவா? ஓகே. Aman and Yogita together invest 59,200 in a business. At the end of the year, out of a total profit of 8,000, Aman's share was 1,400. How much was Aman's investment? ஓகேவா? அமன் அண்ட் யோகிதா அப்படின்ற 2 பேர் வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. எவ்வளோ? 58,200. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஈக்குவலா 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணல. பொதுவா 58,200 இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுல அமன் வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். யோகிதா கம்மியா பண்ணியிருக்கலாம். இல்ல யோகிதா அதிகமா பண்ணியிருக்கலாம். அமன் கம்மியா பண்ணியிருக்கலாம். இது நமக்கு தெரியாது. ஓகேவா? பொதுவா என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ அமன் பிளஸ் யோகிதா 2 பேரும் இவ்வளோவ பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் த இயர் என்ன கிடைக்குதுன்னா, அவங்களோட ப்ராஃபிட் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அதனுடைய ப்ராஃபிட் அட் எண்ட் ஆஃப் த இயர்ல எவ்வளவு கிடைக்குதுன்னா 8,000 கிடைக்குதாமா. ஓகேவா? இப்போ அதுல அமனோட ஷேர் அப்படிங்கிறது என்ன? அமனோட ஷேர் அவங்களே சொல்லிட்டாங்க 1,400. இப்போ யோகிதாவோட ஷேர் என்னவா இருக்கும்? இந்த அமன்து போக மீதி இருக்கும். அதுதான் யோகிதா ஷேர். இப்ப அமன்ன்றது 1,400னா 8,000ல இருந்து 1,400 போனா எவ்வளோ? 6,600 அப்படிங்கிறது யோகிதாவோட ஷேர். ஓகேவா? இத நம்ம 2 டைப்பாவும் இத சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட ரேஷியோ கிடைச்சிருச்சு. இப்ப அமன் அப்படிங்கிறது 1,400. யோகிதான்றது 6,600. இப்ப இத அடிச்சோம் அப்படின்னா 7:33. ஓகேவா? இப்போ அதோட ரேஷியோ கிடைச்சிச்சு. இவங்க எவ்வளவு பங்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தானே அதிகமான ப்ராஃபிட் போகும். யாரு கம்மியா இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு கம்மியான ப்ராஃபிட் போகும். இப்ப இங்க அமன் வந்து கம்மியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட ப்ராஃபிட்டும் கம்மியா கிடைச்சிருக்கு. யோகிதா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட ப்ராஃபிட்டும் அதிகமா கிடைச்சிருக்கு. இப்போ இதுதான் வந்து அவங்களோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் ரேஷியோ. ஓகேவா? இப்போ இது 2யும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளோ? 40 யூனிட் அப்படிங்கிறது 59,200 அப்படின்னா இவங்க என்ன கேக்குறாங்க? அம்மனோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேக்குறாங்க. அம்மன்றது என்ன? 7. இப்போ 40 அப்படிங்கிறது இவ்வளோனா 7ங்கிறது எவ்வளோ? ஓகேவா? இப்ப இத நம்ம என்ன பண்ணலாம்? 59,200 டிவைடட் பை 40 அப்படின்னா 7ங்கிறது எவ்வளோ?
ஓகே, இது நம்ம அடிக்கணும். ஓகேவா, 1480 இன்டூ 7 இது அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னா 10,360. ஓகேவா, இப்ப அம்மன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, நீங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடு. இப்ப எப்படின்னா, இப்போ 1400 அப்படிங்கிறது அம்மனோடது. ஓகேவா, அம்மன் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, எவ்வளவுல இருந்து 8,000ல இருந்து அம்மனோடது எவ்வளோ 1400. இப்போ இதை நம்ம இப்படி அடிச்சோம் அப்படின்னா 7/40 கிடைக்குதா. ஓகே, இப்போ இந்த பங்கு தான், இதுதான் எக்ஸாக்டா அம்மனோடது. நம்ம என்ன பண்ணணும், இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல டைரக்டா இந்த 40 அப்படிங்கிறது இந்த ஹோல் இது. அப்போ 7ங்கிறது தான் அம்மனோடது. நம்ம டைரக்டா இப்படி கூட அடிச்சோம்னா ஒரே அமௌண்ட் ஆன்சர் தான் வரும். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மெத்தட் தான் பேசிக். இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த ஸ்டெப்புக்கு ஸ்ட்ரெயிட்டா போக முடியும். ஓகே, சில பேருக்கு இப்ப ஸ்ட்ரெயிட்டா நான் இங்க போட்டிருந்தேன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது. இது அதனாலதான் இவ்வளவு பெரிய ஸ்டெப்லாம் போட்டுட்டு நம்ம இங்க வரோம். ஓகேவா, நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு பிகினரா சால்வ் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, யாருக்கு எவ்வளவு ப்ராஃபிட், யாரு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஈஸியா இது பண்ணிக்கலாம். ஓகேவா, the product of a present age of Seema, okay, product கொடுத்திருக்காங்க of present age of Seema and Jyoti is 3,952 years and their present age ratio is 19:13. Find the difference in their age. ஓகேவா, இப்போ சீமா அண்ட் ஜோதி இவங்களோட 2 பேரோட ஏஜ் வந்து சம் ஆஃப் த ஏஜ் கேட்கல, அதாவது சம் ஆஃப் த ஏஜ் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா, அப்படின்னா 2 பேரோட ஏஜ் கூட்டி அப்படின்ற அர்த்தம். ஆனா இங்க ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ஏஜ் அப்படின்னா மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். சம்னா ஆடு, ப்ராடக்ட்னா மல்டிபிள். ஓகேவா, இங்க ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரோட ஏஜ் ப்ராடக்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்குதாமா. ஓகேவா, இப்போ இங்க எவ்வளவு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 19:13. இப்ப ப்ராடக்ட் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 19x. ஓகேவா, 19x இன்டூ 13x ஈக்குவல் டு 3952. ஓகேவா, இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 247 எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா 2 எக்ஸ் இருக்கு, அதனால எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ இந்த ஸ்கொயர் இங்க போச்சு அப்படின்னா 4. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்போ நம்ம இங்க என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் தேர் ஏஜ். ஓகேவா, இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். இப்போ 19x 13x. ஓகேவா, இப்போ இவங்களோட டிஃபரன்ஸ் எவ்வளவு, 19 மைனஸ் 13ங்கும் போது 6 தான் அவங்களோட டிஃபரன்ஸ். அவங்க கேட்கறது 2 பேருக்கான வயது விகிதம், அந்த டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க, வித்தியாசம் கேட்கறாங்க. அப்போ 6 இன்டூ 4 24. ஓகேவா, அவங்களோட வயது டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 24. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. A credit card payment that will settle a bill for 383 mixture at 1,000 per mixture with successive discount of 25, 20, 13%. ஓகேவா, இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ வந்து ஒரு மிக்சருக்கு வந்து 1000 rupees வந்து கிடைக்குமா. அப்போ அவங்க எவ்வளவு மிக்சர் வாங்கியிருக்காங்க, ஒரு மிக்சர் அப்படிங்கிறது 1000 rupees. அப்போ அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க, 383 மிக்சர் வாங்கியிருக்காங்க. அப்போ ஒண்ணுன்றது 1000னா 383 இன்ட்டு 1000 எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோ, 3,83,000. ஓகேவா, இப்போ இதுல இருந்துதான் சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்குது. இதுதான் வந்து அவங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகேவா, ஒரு மிக்சர் வந்து 1000 ரூபாய். ஆனா அவங்க 383 மிக்சர் வாங்கியிருக்காங்க. டோட்டலா அவங்க 3,83,000 ரூபாய் கட்டணும். ஆனா அவங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. ஓகேவா, ஆனா அந்த டிஸ்கவுண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க அந்த அமௌண்ட்டை கட்டுறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் போக அவங்க எவ்வளவு கட்டியிருப்பாங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த 3,83,000ல ஃபர்ஸ்ட் 25% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஓகேவா, இப்போ 25% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. 25 போக எவ்வளவு, 75. அப்போ ஓகேவா, நெக்ஸ்ட் 20%. 20 போயிட்டா எவ்வளோ, 100ல 80% இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு 13% போயிருக்கு. 13 போயிட்டா எவ்வளோ, 87.
ஓகேவா? இத நம்ம அடிக்கணும். ஒரு 0 கேன்சல். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல். இது வந்து 4 டைம், இது வந்து 3 டைம். இது 4, இது 2. மீதி இருக்கிறது எவ்வளோ? 383 இன்டூ இங்க 2 6 இன்டூ 87. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1,99,926 rupees வந்து பே பண்ணா போதும். ஓகேவா? இப்ப இங்க இருந்த அமௌண்ட் இவ்ளோ டிஸ்கவுண்ட்க்கு அப்புறமா இவங்க இவ்ளோ பே பண்ணா போதும்னு வந்திருக்கு. ஓகேவா? எவ்ளோ நம்ம 26 எங்க இருக்கு? 1,900 சாரி 99,926. ஓகேவா? A certain is normally filled in 12 hours but take 2 hours longer to fill because of a leak in its bottom. If the certain is full, then in how much time will the leak empty the tank? ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு டேங்க் இருக்கு. அதுல வந்து ஒரு பைப் வந்து கனெக்டடா ஊத்திட்டு இருக்கு. அந்த பைப் வந்து அந்த டேங்க ஃபுல் பண்றதுக்கு 12 மணி நேரம் ஆகுமா. ஆனா 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகியிருக்கு. எதனால அப்படின்னா, இங்க சைட் பை சைடா ஒரு லீக் போயிட்டே இருந்திருக்கு. அதனால ஃபில் ஆகுறதுக்கு 14 மணி நேரம் எடுத்திருக்கு. அப்போ இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு இது ஃபில் பண்றதுக்கு இப்போ வந்து இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபில் ஆகுறதுக்கு 12 மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னா, இப்போ அங்க ஃபில் ஆகிட்டு இருக்க டைம்ல லாஸும் ஆகிட்டு இருக்கு. அதனால அது 14 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? இப்ப இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னா 84. ஓகேவா? இது 12 அப்படிங்கும்போது 7 டைம்ஸ் வரும். 14 அப்படிங்கும்போது 6 டைம்ஸ். ஓகேவா? இப்போ அது ஃபில் ஆகுறதுக்கு 7 யூனிட் எடுத்துக்கும் போது லாஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு எடுத்துக்குது? இப்ப இங்க 7ல 6 போச்சுன்னா 1 யூனிட் வந்து லாஸ் ஆகும். 7 யூனிட் ஃபில் ஆனா 1 யூனிட் லாஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஹவு மச் டைம் வில் த லீக் எம்ப்டி த டேங்க். ஓகேவா? இந்த லீக் வந்து அந்த ஹோல் டேங்கே லீக் பண்ணணும்னா எவ்வளோ, இதுதான் வந்து ஹோல் டேங்கோட ஒரு குவான்டிட்டி. இந்த லீக் பண்ணணும், ஃபுல்லா லீக் பண்ணா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஹோல் குவான்டிட்டி எவ்வளோ? 84. லீக் ஆகிற யூனிட் எவ்வளோ? 1. அப்போ 84 ஹார்ஸ் எடுத்துக்கும். இதுதான் ஆன்சரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைண்ட் த HCF ஆஃப் இந்த நம்பர். 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான HCF என்ன அப்படிங்கறது கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ HCF அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? இப்போ இந்த 27 இருக்கலே கம்மியான நம்பர் எடுத்து பாருங்க. இப்போ இந்த 27 அப்படிங்கிறது 54ஆலையும் போகும், 108 ஆலையும் போகும். ஓகேவா? அப்போ இந்த 27 அப்படிங்கிறது தான் இதுக்கான HCF. ஓகேவா? இன்னொன்னு நம்ம எப்படி வந்து இந்த HCF கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ 3 நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நம்பரை ஸ்மாலஸ்ட் நம்பரால நம்ம இது பண்ணணும், டிவைட் பண்ணணும். இப்போ 108 அப்படிங்கிறது 27ஆல மல்டிபிள் பண்ணும்போது எத்தனை டைம் போகும்? இது 4 டைம் போனா கம்ப்ளீட்டா வந்து இதாயிரும், டிவைட் ஆயிருமா? அப்போ இது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. அப்ப எதால பண்ணும்போது டிவைட் ஆச்சோ அதுதான் வந்து HCF-ஆ இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இன்னும் சில டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்போ 27, 54 அண்ட் 108. ஓகேவா? இப்போ இதனோட டிஃபரன்ஸ் என்னன்றதை பார்க்கணும். இப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன? 27. இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன? 54. இதனுடைய டிஃபரன்ஸ் என்ன? 27. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து HCF. இது வந்து டிஃபரண்ட் மெத்தடு. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி என்னத்தை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மல்டிபிள், அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிளஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ். இந்த ஆர்டர்ல தான் நீங்க வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்குன்னா அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்போதான் வந்து ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து இது டிவைட் பண்றதை ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். 3 into 5 plus 8 minus 15 divided by 3 minus 12 plus 72 divided by 8 into 5 minus 32. ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள் பண்ணணும், சாரி டிவைட் பண்ணணும். இப்போ இதை அடிச்சோம் அப்படின்னா 5, இதை அடிச்சோம் அப்படின்னா 9. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மல்டிபிள்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுவோம். நான் 15 பிளஸ் 8 மைனஸ் 5 மைனஸ் 12. இந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் கரெக்டா போட்டுக்கணும்.
இப்போ இங்க என்ன இருக்கு? மல்டிபிள் பண்ணணும். 45 மைனஸ் 32. இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடிஷன்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். 15, 8, 23. ஓகேவா? 23 இங்க ஒரு அடிஷன்ல இருக்கா? 45. ஓகேவா? இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 68 கிடைக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் அப்புறம் நெக்ஸ்ட் மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து 17. ஓகேவா? 17. இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 49. இப்போ என்ன வரும்? 68 மைனஸ் 49ன்னு கிடைக்குமா? இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 19. இதனுடைய ஆன்சர் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட். Sogan purchased 25 dozen of toy at the rate of 480 per dozen. He sold each one at 45. What was his percentage profit? ஓகேவா? இப்போ என்ன 25 டசன் ஆஃப் டாய். அப்போ ஒரு டசன் அப்படிங்கிறது எவ்வளோ? 12. ஒரு டசன்றது 12. அவங்க எவ்வளோக்கு வாங்குறாங்க? 25 டசன் வாங்குறாங்க. ஓகேவா? இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்னா 300. அப்போ அவங்க எவ்வளோ டாய்ஸ் வாங்குறாங்க? 300 டாய்ஸ் வாங்குறாங்களாமா. ஓகேவா? ஓகே. இப்போ ஒரு டசன் அப்படிங்கிறது 480 அப்படின்னா 300ன்னு பார்க்கும்போது எவ்வளோன்றத பார்க்கணும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? 12,000 கிடைக்கும். ஆனா he sold each one at 45 rupees. ஓகேவா? இப்போ 300 டாய்ஸ 45 வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஓகேவா? மிஸ்டேக். ஓகேவா? இப்போ இங்க எவ்வளோ வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு? இப்போ இவ்வளோக்கு வாங்கி இவ்வளோக்கு வித்திருக்காங்க. அதனால எவ்வளோ வந்து நமக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு? 1500. எவ்வளோல இருந்து? 12,000ல இருந்து. பெர்சன்டேஜ் கேட்கறனால 100 போட்டுக்கிறோம். இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா 12.5% வந்து கிடைச்சிருக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இதுதான் ஆன்சரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If the mean proportional of A and 50 is 40, find the value of A. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் அண்ட் மீன் ப்ரொபோர்ஷனல் என்ன? மீன் ப்ரொபோர்ஷனல் என்ன? ரூட் ஆஃப் ஏ அண்ட் பி. இப்போ ஏங்கிறது நமக்கு தெரியல. அப்போ பிங்கிறது என்ன? இது. இப்போ இந்த மீன் ப்ரொபோர்ஷன் பண்ணா 40ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க ஏ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ மீன் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம்னா ரூட் ஆஃப் ஏ நமக்கு தெரியல. இப்போ 50 ஈக்குவல் டு அந்த மீன் ப்ரொபோர்ஷன்ன்றது 40. ஓகேவா? இப்போ இந்த ரூட் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இந்த ரூட் வந்து இங்க போச்சு அப்படின்னா ஏ இன்டூ 50 ஈக்குவல் டு இந்த 40 அப்படிங்கிறது ஸ்கொயர் ஆகுமா? அப்போ இது எவ்வளவா மாறும்னா 1600 மாறும். ஓகேவா? இப்போ இந்த ஏ அப்படிங்கிறது இதை அடிச்சோம். இந்த 50 வந்து இதெல்லாம் அடிச்சோம் அப்படின்னா 32. இப்போ ஏங்கிறோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 32. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Train P going at 51 km per hour completely passed train Q of the length 225 meter going in the same direction at 22 km per hour in 7.5 minutes. How much time will P take to completely cross train R of length 420 meter going at 21 km per hour in the opposite direction? ஓகேவா? இப்ப ட்ரெயின் பி அப்படிங்கிறது 51 கிலோமீட்டர் பர் ஹார்ல போயிட்டு இருக்காமா. ஓகேவா? ட்ரெயின் பி இது வந்து ட்ரெயின் பி அப்படிங்கிறது எவ்வளவு கிலோமீட்டர் பர் ஹார்ல போகுது? 51 கிலோமீட்டர் பர் ஹார்ல போகுதாமா. ஓகேவா? பாஸ் ட்ரெயின் கியூ. ஓகேவா? இங்க ட்ரெயின் கியூ போயிட்டு இருக்கு. ஓகேவா? ட்ரெயின் கியூ போயிட்டு இருக்கு. அதை வந்து பாஸ் பண்ணுது. இது வந்து இதனுடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 225 மீட்டர். ஓகேவா? சேம் டைரக்ஷன். இப்போ கியூவோட ஸ்பீட் என்னன்னா 22 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகேவா? இந்த பி அப்படிங்கிறது கியூ அப்படின்ற ட்ரெயினை இதனுடைய லென்த் நமக்கு தெரியாது. லென்த் வந்து தெரியாது. ஓகேவா? இது வந்து இந்த கியூன்ற ட்ரெயினை கம்ப்ளீட்டா பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு எடுத்துக்குது டைம்னா 7.5 மினிட்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இப்போ நமக்கு இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்றது தெரியணும். ஓகேவா? இப்போ distance divided by time, distance divided by speed equal to time. For distance
டிவைடட் பை ஸ்பீடு ஈக்குவல் டு டைம். ஓகேவா? நம்ம டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, அதாவது லென்த் தெரியாது. இந்த லென்த் அப்படிங்கிறது எவ்வளோனா 225 டிவைடட் பை ஸ்பீடுங்கிறது என்ன 22 பிளஸ் 51. இங்க கிலோமீட்டர் பர் ஹார்ல இருக்கு, நம்ம மீட்டர் பை செகண்ட்ல மாத்தணும். இப்போ சேம் டைரக்ஷனா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இது ஆப்போசிட் டைரக்ஷனா பிளஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்குது 29. இதை வந்து மீட்டர் பை செகண்ட் மாத்தோம்னா 5 டிவைட் பை 18ஆல இது பண்ணணும். ஓகே, எவ்வளவு கிடைக்குது 145 டிவைட் பை 18. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு இதுவே மினிட்ஸ்ல இருக்கு. ஓகே, 7.5 மினிட்ஸ்ல இருக்கு. இதை செகண்ட்ஸா மாத்தோம்னா 60ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 450 செகண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம இதை ரெண்டையும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ நமக்கு டைரக்டா டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? 145 டிவைடட் பை 18 இன்டூ 450. ஓகேவா? இதை நம்ம அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 3625 மீட்டர் கிடைக்கும். அப்போ இந்த 2 ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் சேர்த்து இவ்வளோ மீட்டர் ஆகும். அப்போ நமக்கு ஒரு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ இன்னொன்னு தெரியணும்னா என்ன பண்ணும், மைனஸ் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். இப்போ ஓகேவா, அந்த ஃபுல் ட்ரெயின் வந்து லென்த் எவ்வளோ 3625 மைனஸ் 225. ஓகேவா? இது வந்து பி பிளஸ் கியூவோட லென்த், இது வந்து கியூவோட லென்த். அப்போ இதை மைனஸ் பண்ணா பி கிடைச்சிருமா? இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3400 மீட்டர். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, பியோட லென்த் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கேக்குறாங்க அப்படின்னா பி டேக் டு கம்ப்ளீட் கிராஸ் ஆர் ஆஃப் லென்த். ஓகேவா? அவங்க இப்ப வேற ஒரு இப்போ பி கியூன்றத நம்ம ஒண்ணு பார்த்துட்டோம், அதை வச்சு பி கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க இன்னொன்னு என்ன கொடுக்குறாங்கன்னா ஆர் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் 420 மீட்டர் ஆகும். அதை வந்து இந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல, இப்ப நம்ம இங்க பார்த்தது சேம் டைரக்ஷன், இப்போ பார்க்க போறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல எவ்வளவுல கிடக்கும் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும், பி ட்ரெயினோட லென்த் தெரியும் எவ்வளவு 3400 மீட்டர். ஸ்பீட் என்ன தெரியும் 51 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகேவா? இப்போ என்ன எடுத்துருக்காங்க இங்க ஆர் ட்ரெயினோட லென்த் எவ்வளவு தெரியும் 420 மீட்டர். ஸ்பீட் என்ன தெரியும் 21 கிலோமீட்டர். இப்ப எல்லாமே நமக்கு இருக்கு. அப்போ இது அப்படியே நம்ம ஃபார்முலால அப்ளை பண்றதா நம்ம வேலை. இப்ப என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ 3400 பிளஸ் 420 அப்படின்னா 3820. ஓகேவா? ஸ்பீடுங்கிறது என்ன ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? 51 பிளஸ் 21. இது அப்படியே நம்ம விடக்கூடாது. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க இங்க மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தணும். ஓகேவா? அப்ப 5 டிவைடட் பை 18. ஓகேவா? 3820 அப்படிங்கிறது இதை அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? ஓகேவா? இதை நம்ம இதை இது பண்ணோம் அப்படின்னா 20. ஓகேவா? 191 செகண்ட்ஸ். இதை அடிச்சோம் அப்படின்னா 191 செகண்ட்ஸ்ல இந்த ட்ரெயின் பி அப்படிங்கிறது ட்ரெயின் ஆரை கடக்கும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இது கொஞ்சம் கால்குலேட்டிவா கொஞ்சம் பெரிய சம்ஸ் தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பியோட ட்ரெயினோட லென்த் நம்ம கண்டுபிடிக்கல, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. கியூ கூட நம்மள ரிலேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பியோட லென்த் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, ஆறு கூட கம்பேர் பண்ணி ஆறுன்ற ட்ரெயினை ஆப்போசிட் டைரக்ஷன்ல கடந்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இது நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டினை வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் சம். இது வந்து நீங்க பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடியே இதே ஒரு டைப் ஆஃப் சம் பார்த்தோம். இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். Okay, next question. Consider two triangle ABC and XYZ. In triangle ABC, the base is 21 centimeter and the other two side is 17 centimeter and 10 centimeter. If triangle XYZ, the base is 2/3 the base of triangle ABC and has an altitude of 5 centimeter, find the sum of the area. இவ்வளவு பெரிய கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா நீங்க பயப்படக்கூடாது. ஓகேவா? இங்க இருக்கிறது இல்ல. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுத ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் பேர் வந்து ஏபிசி, செகண்ட் வந்து எக்ஸ் ஒய் இசட். ஆமா, ஓகேவா? இப்போ இந்த ஏபிசி அப்படிங்கிறதுக்கான பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 21 சென்டிமீட்டரா. இன்னொரு 2 சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா 17 and 10. இந்த எக்ஸ் ஒய் இசட்டோட எந்த அளவுமே கொடுக்கல, பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னவாமா 2/3 ஆஃப் பேஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். இந்த ஏபிசி கொடுத்துருக்க இந்த ட்ரையாங்கிளோட பேஸோட
2/3 மடங்கு. அதாவது இங்க பாருங்க 21 அப்படிங்கிறது 2/3 ஆஃப் XYZன்னு சொல்றாங்க. அப்போ இத நம்ம அடிச்சோம் அப்படின்னா 7, 7 2 14 சென்டிமீட்டர். அப்போ XYZோட பேஸ் என்ன? 14. ஓகேவா? இது ஒரு அளவு தான் கிடைச்சிருக்கு. நம்ம மீதி எதுவுமே அவங்க குடுக்கல. அதனால நம்ம குடுத்தத வச்சு மட்டும் எழுதிக்க போறோம். வேற எதுவுமே நம்ம பண்ண போறதில்ல. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கேட்கறாங்க? சம் ஆஃப் ஏரியா. இப்ப ஏபிசியோட ஏரியாவும் தெரியணும், XYZ ஏரியாவும் தெரியணும். அப்பதான் அது 2யும் ஆட் பண்ணா தான் நம்மளோட ஆன்சர், நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 3 டிஃபரெண்ட் சைஸ்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் செமி பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் எல்லா சைட்ஸையும். 17, 10 பிளஸ் 21 டிவைடட் பை 2. ஏன்னா செமி பெரிமீட்டர்னா 2 டிவைடட் பை 2. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24. ஓகேவா? செமி பெரிமீட்டர் அப்படிங்கிறது 24. இப்போ ஏரியாக்கான ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? செமி பெரிமீட்டர் மைனஸ் ஏ, செமி பெரிமீட்டர் மைனஸ் பி, செமி பெரிமீட்டர் மைனஸ் சி. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஏ பி சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? செமி பெரிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ? 24. இப்போ 24ல 17 போச்சு அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 7. ஓகேவா? செமி பெரிமீட்டர் 25. 25ல 21 போச்சு, சாரி 24ல 21 போச்சு அப்படின்னா 3. 24ல 10 போச்சு அப்படின்னா 14. ஓகேவா? இப்போ 24 7 into 3 into 14. ஓகேவா? இதை நம்ம எப்படி வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து 7 2, இது 8 3. ஓகேவா? இப்போ வந்து இந்த 2 3 இருக்கு. இங்க 2 3 இருக்கனால ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம். இந்த ரூட்ல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 2 3 இருக்கு, அதனால ஒரு 3 எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் 2 7 இருக்கு. இங்க ஒரு 7, இங்க ஒரு 7. அதனால ஒரு 7 காமனா வெளியே எடுத்துக்கலாம். இங்க 8 இருக்கு, 2 இருக்கு. இப்போ வந்து 8 இன்ட்டு 2ங்கிறது 16. 16ன்றது எதனுடைய ஸ்கொயர்? 4. இப்போ 4 வெளியே எடுத்துக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்னா 84 சென்டிமீட்டர். இப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு கிடைச்சிருச்சு. ஏபிசியோட ஏரியா வந்து என்னது? 84 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ XYZோட ஏரியா தெரியணும். ஓகேவா? இப்போ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, half into base into height. ஆமா தானே? ஓகே. இப்போ அது ஒண்ணும் half into பேஸுங்கிறது எவ்வளோ? 14. ஓகேவா? ஹைட்டுங்கிறது எவ்வளோ அவங்க கொடுத்துருக்காங்க? 5. ஓகேவா? இதை அடிச்சோம் அப்படின்னா 35. இப்ப இதனோட ஏரியா என்ன? 35. இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க? 2யும் ஆட் பண்ணணும். 84 பிளஸ் 35 அப்படிங்கிறது 119 சென்டிமீட்டர். 2யும் ஆட் பண்ணா இவ்வளவு கிடைக்குது. அப்போ இதுதான் ஆன்சரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The income of Raman is 70,900. He saves 12% of his income. If his income increased by 39% and expenditure increased by 50%, then his saving என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ராமன் அப்படிங்கிறவங்களோட இன்கம் சேவிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஓகே. அவங்களோட இன்கம் எவ்வளோ? 70,900. அவங்களோட சேவிங் எவ்வளோ? 12%. இன்கம்ல 12%. அப்போ இன்கம்ல 12% எவ்வளோன்னு பார்க்கணும். இது அடிச்சோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது? 8,508. அப்போ இதுதான் அவங்களோட சேவிங். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இன்கம்ல இருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணணும். 70,900ல இருந்து 8,580 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 62,392. அப்போ நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு கிடைச்சிச்சு? 62,392. இப்போ அவங்களோட இன்கம் என்ன? அவங்க கொடுத்துருக்க பெர்சன்டேஜை வச்சு எவ்வளவு இன்கம், எவ்வளவு சேவிங், எவ்வளவு எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களோட இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகலாமா?
அவங்களோட இன்கம் வந்து 39% இன்க்ரீஸ் ஆகுது. 39% இன்க்ரீஸ் ஆகுது. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அது இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? இப்போ 70,900ல 50% 39% இன்க்ரீஸ். அது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதை அப்படியே இது ஆட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா 98,551. ஓகேவா? இது 50% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 93,588. இப்போ இதனுடைய சேவிங்ஸ் எவ்வளவா இருக்கும்? இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 51 மைனஸ் 93,588. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 4,963. இப்போ அவங்க அண்ணன் கேட்குறாங்க இவங்களோட சேவிங் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இங்க இருந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு? முன்னாடி இருந்த சேவிங்கை விட இப்போ அவங்களோட சேவிங் எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 8,508ல இருந்து 4,963 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 3,545 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் தான் இருக்கு. ஓகேவா? டிக்ரீஸ் பை 3,545 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் ஆன்சரு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்க்காத கிளாஸும் போய் பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம்.